وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, இஸ்லாத்திலே ஷரீஅத்திலே எந்த சட்டம் சொல்லப்பட்டாலும் அந்த சட்டத்துக்கு நிச்சயமாக ஒரு பின்னணி இருக்கவே செய்யும். அந்த பின்னணியை அதிகமானவர்கள் விளங்கிக் கொள்வதில்லை. ஆனால் மனிதர்கள் விளங்கிக் கொள்ளாது போனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பின்னணியை அடிப்படையாக வைத்துத்தான் ஷரீஅத்துடைய சட்டங்களை அமைத்து வைத்திருக்கிறான். அந்த சட்டத்துக்கு எது பின்னணியாக இருக்கிறதோ அந்த பின்னணி மனிதனுடைய ஆன்மீகத்தை பலப்படுத்தக்கூடியதாக, அவனுடைய ஆன்மீகத்துக்கு உதவி செய்யக்கூடியதாக, அல்லது அவனுடைய உடலுக்கு உதவி செய்யக்கூடியதாக, உடலை பலப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். உதாரணமாக நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக ஒரு சில உதாரணங்களை நான் தருகிறேன். அதாவது இதிலிருந்து நீங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஷரீஅத்தில் எதை சட்டமாக்கப்படுகின்றதோ அந்த சட்டத்துக்கு நிச்சயமாக ஒரு பின்னணி இருக்க வேண்டும். அந்த பின்னணி ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அல்லது இந்த லௌகீகத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். உதாரணமாக, மலசலம் கழிக்க செல்லும் போது காலில் பாதரட்சை அணிந்து கொள்ள வேண்டும். இது ஷரீஅத்தில் சொல்லப்பட்ட இஸ்லாமிய சட்டம். மலசலம் கழிக்க செல்லும் போது அது சுத்தமான மணலுக்கு நாம் சென்றாலும் சரி, பாத்ரூமிலே மலசல கூடத்திலே மலசலம் கழிப்பதாயிருந்தாலும் சரி, மலசலம் கழிப்பதற்கென்று ஒருவர் போவாரே ஆனால் அவர் காலில் பாதரட்சை, ஷப்பாத்தோ பூட்ஸோ பம்ஸோ ஏதோ காலில் பாதரட்சை அவர் போட்டுக்கொள்ள வேண்டும். இது இஸ்லாமிய ஷரீஅத்து சட்டம், சுன்னத்தான காரியம். இதனுடைய பின்னணி என்ன? காலிலே பாதரட்சை போட்டுத்தான் மலசல கூடத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்கான பின்னணி என்ன? அதனுடைய பின்னணி என்னவென்றால், மலசல கூடத்திலே ஒரு கிருமி இருக்கிறது, ஒரு புழு இருக்கிறது. அந்த புழு மலசல கூடம் தவிர வேறு எந்த இடத்திலும் வாழாது. அப்படியான ஒரு புழு இனம் இருக்கிறது. விஞ்ஞானம், மருத்துவம் இதுவரையும் கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறதோ சொல்லவில்லையோ எனக்கு தெரியாது. இருந்தாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவத்தை நான் சொல்லுகிறேன். அந்த கிருமி மலசல கூடம் தவிர வேறு எந்த இடத்திலும் வாழாது, அங்கு மாத்திரமே அது வாழும். அது இவன் காலில் பாதரட்சை போடாமல் போனால் அவனுடைய காலை தீண்டுகிறது, காலில் கடிக்கின்றது. இதனால் அவனுக்கு பலவிதமான வருத்தங்கள் உடலிலே ஏற்படும். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அறிந்தவர்கள் மலசல கூடத்திற்கு செல்லும் போது பாதரட்சை அணிந்து செல்வதை சுன்னத்தாக்கி இருக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு விளங்கி இருக்கும், காலில் பாதரட்சை அணிந்து மலசல கூடத்திற்கு போவது சுன்னத்தென்று இஸ்லாம் வகுத்ததற்கு காரணம் என்ன? ஒரு பின்னணி. அது என்ன பின்னணி? இவனை அங்குள்ள கிருமி தாக்கி இவனுக்கு உடல் வியாதி ஏற்படாமல் இருப்பதற்காக. இதுதான் அதனுடைய பின்னணி. மலசல கூடத்திற்கு செல்லும் போது தலையை மறைத்து செல்லுங்கள் என்பது இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட ஒரு சட்டம், ஷரீஅத்திலே சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அதை பெரும்பாலானாக்களும் கடைபிடிப்பதில்லை. நாங்கள் எப்போது மலசல கூடத்திற்கு போக நினைக்கின்றோமோ அந்த நேரத்தில் நாங்கள் போய்விடுகிறோம். காலில் பாதரட்சை இருக்கிறதா, தலைமூடி இருக்கிறதா என்று நாங்கள் கவனிப்பது இல்லை. ஆனால்
மலசலகூடத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு கிருமி வாழுகிறது. அந்த கிருமி மலசலகூடத்தில் மாத்திரம்தான் வாழும், வேறு எங்கேயும் வாழாது. மலசலகூடத்திற்கு செல்லக்கூடிய ஒருவன் தலையில் தொப்பியோ அல்லது கைலேஞ்சோ அல்லது வேறு ஏதோ ஒன்றை போட்டு தலையை மூடாவிட்டால் அந்த கிருமி மனிதனுடைய உடலில் தாக்கக்கூடிய இடம் தலை மாத்திரம்தான். காலை தாக்காது, பகுத்தை தாக்காது, முதுகை தாக்காது, வேறு எந்த இடத்தையும் தாக்காது. அந்த கிருமி அது மனிதனுடைய தலையை மாத்திரம் தாக்கும். ஆகவே இந்த உண்மையை தெரிந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இந்த ரகசியத்தை புரிந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலசலகூடத்திற்கு செல்லும் போது தலை மறைத்து மூடி செல்ல வேண்டும் என்று சுன்னத்தாக்கி இருக்கிறார்கள். ஷரியத்திலே சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. இப்போது விளங்கி இருப்பீர்கள், தலை மூடுவது ஒரு சட்டம். இந்த சட்டத்தின் பின்னணி என்ன? மனிதனுடைய தலையை அங்குள்ள கிருமி தாக்கிவிடக்கூடாது, அதனால் இவன் நோயுற்றுவிடக் கூடாது என்பதுதான் பின்னணி. ஆகவே இப்போது நான் சொன்ன 2 சட்டங்களுக்கும் பின்னணி மனிதனுடைய உடலோடு சம்பந்தப்பட்டது. பொதுவாக மலசலகூடத்திலோ அல்லது மற்ற இடங்களிலோ பொதுவாக மனிதன் காலில் பாதரட்சை போட்டுக் கொள்வது சுன்னத்து. எங்க போற என்றாலும் சரிதான், காலில் பாதரட்சை போட்டுக்கொள்றது சுன்னத்து. நம்ம நாட்டை பொறுத்தவரையில் வீட்டுக்குள்ள பாதரட்சைகள் பாவிக்க மாட்டார்கள். வெளிநாடுகளை பொறுத்தவரையில் வீட்டுக்குள்ளும் பாதரட்சை பாவிப்பார்கள். நாம் நமது வீட்டிலே பாதரட்சை பாவித்தால் அது முசீபத்தை ஏற்படுத்தும் அல்லது தரித்திரியத்தை உண்டாக்கிவிடும் அல்லது ஒரு கூடாத செயல் என்பது கருத்தில்ல. அது நமது நாட்டு வழக்கமில்லை, அவ்வளவுதான். நாங்கள் விரும்பினால் எங்களுடைய வீட்டுக்குள்ளும் நாங்கள் என்ன செய்யலாம்? பாதரட்சிகளோடு நடமாடலாம், போடத்தான் வேண்டும். அது சுன்னத்து தான். ஏன் காலில் பாதரட்சை போட்டுக்கொண்டு ஏன் நடமாட வேண்டும், ஏன் திரிய வேண்டும்? அதில் உள்ள தத்துவம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹிக்மத்தை பாருங்கள். தலையில மூளையை வச்சு, மூளை எங்க காலுக்குள்ள அருகி, தலையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு மூளையை படைத்து அந்த மூளையை இயக்கக்கூடிய முழு நரம்புகளையும் கால் பாதத்திலே வைத்திருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இது இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடித்த, இன்றைய மருத்துவம் கண்டுபிடித்த உண்மை. மூளையை இயக்கக்கூடிய எத்தனையோ லட்சோப லட்ச நரம்புகள். நாம சும்மா நினைச்சுக்கப்படாது. பைசிக்கல் டைனமேட்டுக்கு ஒரு வயறு தான் போகும், அல்ல 2 வயறு போகும்ண்டா 2. அதுபோல இந்த மூளையை இயக்கிறதுக்கு 2 வயரை வச்சிருக்கான், 2 நரம்பு வச்சிருக்கான். இலட்சக்கணக்கான நரம்புகள் இலட்சக்கணக்கான கோணங்களில் இருந்து இந்த மூளையை இயக்கிக் கொண்டிருக்கிறது. மூளையை இயக்குகின்ற நரம்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கால் பாதத்திலே வைத்திருக்கிறான், 2 கால் பாதத்திலும். இந்த 2 கால் பாதத்தையும் எவர் பக்குவமாக சுத்தமாக கழுவி பாதுகாப்பாக வைத்திருக்கிறாரோ அவருடைய மூளை இயக்கம் மேலாக இருக்கும், அதிவிவேகம் உள்ளவராக அவர் இருப்பார். இவனுடைய மூளை இயக்கத்தை நன்றாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்திலே சட்டமாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் பாதரட்சையுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று. நீங்க பாருங்க, அதிகமாக பாதரட்சை காலில் பாதரட்சை போடாம திரிகிற ஆக்களை பாருங்க, எண்ணி 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 எடுத்து பாருங்க, கொஞ்சம் புத்தி குறைஞ்சவனாக தான் இருப்பான். நல்லா பாருங்க, அங்கஞ்ச போக தேவையில்லை. நம்மளோட ஊரில் பார்த்தாலும் தெரியும், மற்ற வெளியூரில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் தெரியும், நம்மளுடன் நெருங்கி பழகக்கூடிய ஆக்களா பார்த்தாலும் தெரியும். காலில் அறவே பாதரட்சை இல்லாமல் பெரும்பாலான நேரங்களில் நடமாடுகிறார்களே, இவர்களுடைய புத்தி மந்தமாகத்தான் இருக்கும். காலுக்கு சொக்ஸ் போட்டு அதுக்கு மேல பம்ஸும் போட்டு இந்த ஆபீசர்கள் அல்லது படித்தவர்கள் திரிகிற மாதிரி அப்படி திரியக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் மூளை அதிவிவேகம் உள்ளதாக இருக்கும், கொஞ்சம் நல்லாக வேலை செய்யும். காரணம், இந்த பாதரட்சை இல்லாமல் நடப்பதன் மூலம் மூளையை இயக்குகின்ற நரம்புகளுக்கு தாக்கம் ஏற்படுகிறது.
மூளை இயங்குற குறைவாയിരിக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த அளவோ படுத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட பம்ஸ் போட்டு சொக்ஸ் போட்டு பம்ஸ் போட்டுத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறார்கள். ஒதுவெடுக்கின்ற நேரத்திலே களத்தி இருக்கின்றார்கள், ஒதுவெடுக்கின்ற நேரத்திலும் போட்டுக்கொண்டு ஒதுவெடுத்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகின்ற நேரத்திலும் சப்பாத்துடன் தொழுததாக வரலாறுகள் ஹதீஸ்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே காலை மறைத்துக் கொண்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு சுன்னத்து. இதற்கு பின்னணி என்ன? லௌகீகத்தோடு மனிதனுடைய உடலோடு சம்பந்தப்பட்ட ஒரு பின்னணி. இவனுடைய மூளை தாக்கப்படக்கூடாது, இவன் மூளை திறமாக வேலை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்ற பின்னணியை வைத்து அல்லாஹ்வும் ரசூலும் பாதரட்சை போடுவதை சுன்னத்தாக்கி இருக்கிறார்கள். இப்படி மார்க்கத்தில் எது சட்டமாக்கப்பட்டிருக்கிறதோ அதை கண்மூடித்தனமாக நாங்கள் பின்பற்றக்கூடாது, அதை செய்ய வேண்டும். ஆனால் அதற்குரிய தாற்பயம் என்ன, காரணம் என்ன, தத்துவம் என்ன, பின்னணி என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது சரியாக அமையும். இதேபோல் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. உதாரணமாக சொல்ல போனால் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், நாய் நஜீஸ், மூத்திரம் நஜீஸ், பீ நஜீஸ். பீ பட்டா கழுவிவிட்டா சரி, மூத்திரம் பட்டா கழுவிவிட்டா சரி, நாய் பட்டால் 7 தரம் கழுக வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஷரியாத்தி சொல்லுகிறது 7 தரம் கழுவ வேண்டும். அதில் ஒரு தரம் மண்ணுடன் கலந்து கழுவ வேண்டும் என்று சட்டத்திலே இருக்கிறது. நாயுடைய நஜீஸுக்கும் பன்றியுடைய நஜீஸுக்கும் சட்டம் அதுதான். இது ரெண்டும் அல்லாத மூத்திரம், பீ போன்ற நஜீஸ்களுக்கு 7 தரம் கழுவ வேண்டும் என்ற சட்டம் இல்லை. என்ன அதில் உள்ள ரகசியம்? அதையும் இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறது. நாயிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கிருமியை படைத்திருக்கிறான். அந்த கிருமி நமது உடலிலே பட்டால் அல்லது உடையிலே பட்டால் நீங்கள் 7 தரம் அல்ல 7000 தரம் அதை கழுவினாலும் சரி அந்த கிருமி போகாது, அதெல்லாம் இருக்கும். அந்த சாமான்களை பெருசாகி எடுத்து காட்டக்கூடிய இந்த கண்ணாடி இருக்குதே, இந்த கண்ணாடியை எடுத்து நாய் பட்ட இடத்துல நீங்கள் பாருங்கள், அதில் கிருமிகள் மேயும். கண்ணால பார்த்து கொண்டே அதை 7000 தரம் கழுவுங்கள், கிருமி அதிலே இருக்கும், கலண்டு போகாது. ஒரு தடவை மண்ணையும் கலந்து அந்த இடத்தை, அந்த துணியை அல்லது உடலில் அந்த இடத்தை கழுவும் போது அந்த கிருமி அப்படியே போய்விடுகிறது. எப்படியான ஒரு தத்துவம்! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாய் உங்களுடைய உடலில் அல்லது உடையில் பட்டால் அதை 7 தரம் கழுவுங்கள், அவற்றில் 1 தரம் மண்ணை கொண்டு கழுவுங்கள் என்று சொன்னார்கள். உதாரணமாக வச்சுக்குவோம், நாம நடந்துகிட்டு போக நாய் ஒன்று வந்து காலில் நக்கிட்டு அல்ல கடிச்சு போட்டு அல்ல நக்கி போட்டு, இப்போ என்ன செய்யணும்? கரண்டி காலில் நக்கி போட்டு கரண்டி காலில் கடிச்சு போட்டு, இப்போ நஜீஷா போயிட்டு அந்த இடம் நஜீஷா போயிட்டு என்ன செய்ய வேணும்? கொள்ளையா யோசிக்க தேவையில்லை. ஒரு கேத்தல்ல தண்ணி எடுத்து அல்ல ஒரு கிளாஸ் எடுத்து தண்ணி எடுத்து இப்படி காலை வச்சுக்கிட்டு அந்த காலில் ஊற்றணும். ஒரு கிளாஸ் முடிந்தால் 1 தரம் என்பது அர்த்தம். 2வது கேத்தலை எடுத்து ஊத்த வேணும், அது முடிஞ்சா 2 தரம் என்பது அர்த்தம். 3வது தரம், 4வது தரம் இப்படி செய்ய வேண்டும். 7வது தரத்தில் அந்த கேத்தலுக்குள்ள சில ஆட்கள் நினைச்சுக்குவாங்க, மண்ணை போட்டு கழுகுறையாண்டா அந்த நாய் கடிச்ச இடத்துல அல்லது நாய் நக்கின இடத்துல மண் எடுத்து இப்படி வச்சு தேய்ச்சி உரையாக்குமண்டு. அப்படி இல்லை. அப்படி தேய்ச்சிங்கன்னா கையின் நஜிசா போய்த்திரும், கையை 7 தரம் கழுகுற வேலை வரும். அப்படி இல்லை. நீங்கள் கிளாஸிலே அல்லது கேத்தல்லே நீரை எடுத்து 1 தரம் ஊற்றி விட்டால் அது 1 தரம்.
இரண்டாவது தரம் ஊற்றினால் அது இரண்டாவது தரம். இப்படி 7வது தடவையாக நீங்கள் ஊற்றுவீர்களே, அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு புடி மண்ணை எடுத்து அந்த கேத்தலுக்குள்ள போடுங்க, அல்ல தண்ணீர் உள்ள கிளாஸுக்குள்ள போடுங்க. போட்டு ஒரு கம்பாலை இப்படி கலக்கிட்டு போட்டு கலங்கின நேரத்திலேயே தூக்கி 7வது தடவையாக ஊற்றி விடுங்கள். உடனே நஜீஸ் போய்விடும். 7வது தடவையிலும் மண் போடலாம். அதற்கு முந்தின 6 தடவைகளில் எந்த ஒரு தடவையிலும் மண் போடலாம். பொதுவாக 7 தரம் கழுவ வேண்டும். 7ல் ஒரு தரம் மண் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். நஜீஸ் வைத்திரும். நஜீஸ் போடுறேன்டா என்ன, கிருமி வைத்திரும். இல்லாவிட்டால் எந்த வகையிலும் அந்த கிருமி போகாது. இஸ்லாத்தில் உள்ள ஒரு சட்டத்துக்கும் அதனுடைய பின்னணியையும் பார்த்தீர்களா? இதை நான் எதற்காக சொல்லி வருகிறேன் என்றால், இஸ்லாத்திலே எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னணி ஒன்று இருக்கும். அந்த பின்னணியை நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த பின்னணி ஒன்றோ ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது லௌகீகத்தோடு, இந்த உலகத்தோடு, உடலோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். உதாரணமாக, அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க ஆக்களை கண்டா என்ன சொல்றோம்? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்தித்தால் அவனுக்கு சலாம் சொல்ல வேணும். அவன் முஸ்லீம் என்று தெரிஞ்சா போதும். அவன் ஆறு, எந்த குடும்பத்தை சேர்ந்தவன், எந்த ஊரை சேர்ந்தவன்ங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. முஸ்லிம் என்று அறிந்தால் போதும், அவனுக்கு சலாம் சொல்ல வேணும். இது மார்க்கத்தில் சுன்னத்தாக்கப்பட்ட விஷயம். சலாம் சொல்றது சுன்னத்து. ஒருத்தன் சொல்லிட்டான், அவனுக்கு பதில் சொல்றது வாஜிபு. சலாம் சொன்னாம போனோம், ரோட்ல ஒரு ஆள் வாராரு, நாங்க சலாம் சொல்லாம நம்மட ஹாலில் போனோம், குத்தம் இல்லை. ஏன்? சுன்னத்தொண்ட செய்யல, அவ்வளவுதான். நாம சலாம் சொல்லிட்டோம், அவன் பதில் சொல்லல, அவன் பாவி. ஏன்? வாஜிபை விட்டுட்டான். நமக்கு ஒருவன் சலாம் சொன்னான், நாம பதில் சொல்லல, நாங்கள் பாவி, வாஜிபை விட்டு விட்டோம். 2 பேரு சண்டை, பேசுறல்ல ஒரு வருஷமா. ஏதோ ஒரு பெருநாள் அண்டு இதால போக சந்திச்சுக்கிட்டான். ஒரு வருஷமா பேசுறதுல பரவாயில்ல, நாம் இண்டையிலிருந்து நான் பேசிக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வந்தான் ஒருவன். மற்றவன் இவ்வளவு நாளும் பேசல, இன்றைக்கு என்னடா சலாம் கண்டுகிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு பேசாம போனான் என்றால் அவர் பாவி. எந்த வகையில பாவி? தன் மீது கடமையான ஒன்றை செய்யவில்லை. தொழுகை தன் மீது கடமை, தொலாட்டி பாவம். அதே மாதிரி சலாத்துக்கு பதில் சொல்றது கடமை, அது செய்யாதவன் பாவி. ஆகவே பேசாதவனோ பேசுறவனோ கோபக்காரனோ எவனோ சலாம் சொன்னால் அதற்கு நாங்கள் பதில் சொல்லணும், இது கடமை. அப்போ அதில் சலாத்தை ஒழுங்கா சொல்லிக்கணும், அதை பற்றி விவரிக்க தேவையில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லணும். இன்னும் சேர்த்து சொல்றேன்டா வரஹமத்துல்லாஹி, இன்னும் சேர்த்து சொல்றேன்டா வபரகாத்துஹு என்று சொல்லணும். ஒரு சபையில், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சபையிலே திடீரென்று வந்த ஒரு சஹாபி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார். அவ்வளவுதான் சொன்னார். இருந்தாக்கள் வாலைக்கும் அஸ்ஸலாம் என்றாங்க. சலாம் சொன்னவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஷ்ரா 10 என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்? 10 நன்மை நோக்கண்டார்கள். அவரும் இருந்துட்டாரு. இன்னொருவர் வந்தார். அவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னார். இருந்தவர்கள் ஜவாபு சொன்னார்கள். அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஷ்ரூன், உனக்கு 20 என்று சொன்னார்கள். ஏன்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்ல சேர்த்துட்டார். 3வது நபர் வந்தார். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னார். பதில் சொன்னார்கள். அவரும் இருந்து விட்டார். அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலக்க ஸலாஸூன், உனக்கு 30 என்றார்கள். அப்ப சலாம் சொல்லும் போதும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லணும். பதில் சொல்லும் போதும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது பெரும்பாலும் நடைமுறையில் இருக்கா? இல்ல. பெரும்பாலும் நடைமுறையில் இருக்கஎன்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் மாத்திரம்தான் நடைமுறையில் இருக்கி. பரவாயில்ல, 2 சுன்னத்து தவறுது, அவ்வளவுதான். ஆனா என்ன மச்சான் எப்போ வந்தீங்க? ஸலாம் அலைக்கும். இது 10 வராது.
பெண்ணால் நேரங்களில் பாருங்க, நிறைய ரோட்டுகளில் சலாம் நடக்கும். எப்படி என்ன மச்சான் சலாம் அலைக்கும், எப்போ வந்தீங்க? அஸ்ஸலாமு என்ற அந்த அஸ்ஸ என்ற சொல்ல அந்த எழுத்தை விட்டுட்டு சும்மா சலாம் அலைக்கும் என்றால் அதுக்கு 10 கிடைக்காது. அதுக்கு பதில் சொல்றதும் கடமை இல்லை. சலாம் சொன்னா தானே பதில் சொல்லணும். சலாம் அலைக்கும் என்றால் சலாம் இல்லையே, அப்ப அதுல பதில் சொல்றதும் கடமை இல்லை. சரி, இந்த சலாத்தை இஸ்லாம் ஷரியாத்து சுன்னத்தாக்கி இருக்குதானே. சலாம் சொல்ற சுன்னத்து தானே. யாருக்கும் சொல்லலாம், மனைவிக்கும் நாங்க சலாம் சொல்லலாம், அதுவும் சுன்னத்து தான். மனைவி எங்களுக்கு சலாம் சொல்லலாம், அதுவும் சுன்னத்து தான். ஏன் இந்த சலாத்தை சுன்னத்தாக்கப்பட்டிருக்கி? இந்த தத்துவத்தை நான் சொல்லியிருக்கேன். இப்ப விவரமா சொல்லல, சும்மா சுட்டி காட்டிட்டு அடுத்த விஷயத்துக்கு வரோம். என்ன, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றது. எப்படி, இருமுத்தைக்காடியை நின்றுகிட்டு இல்லாட்டி குட்வின் சந்தியில நின்றுகிட்டு போலீஸ்காரன் இந்த டைனமட் இல்லாம போற சைக்கிளையெல்லாம் பிடிக்கான். அங்கிருந்து ஒரு ஆள் வாராரு, குட்வின் சந்தியிலிருந்து புட்டி பட்டு ஏச்சு பட்டுக்கிட்டு அவர் வாராரு. இந்த மீரா பாலிகா ஸ்கூல் அடிய அவருடைய நண்பனத்தன் குட்வின் சந்தியை நோக்கி போறதுக்கு வாரான். என்ன சொல்லுவாரு? ஏய், போலீஸ்காரன் நிற்கான், என்ன செய்யாத, நீ அங்க போகாத என்று சொல்லி இவனை திசை திருப்பி விடுகிறாரு தானே. இதே மாதிரி ஒரு வேலை தான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ற வேலை. அது எப்படி தெரியுமா? இப்ப நான் போறேன், எங்க சரி ஒரு கள்ள வேலைக்கு போறேன், கள்ள வேலை ஒன்று செய்யறதுக்கு போறேன், களவெடுக்க போறேன், இல்லாட்டி விபச்சாரம் செய்ய போறேன், இல்லாட்டி கோல் சொல்ல போறேன், இல்லைன்னா என்னன்னாலும் கள்ள வேலை செய்ய போறேன். நீங்க என்ன ரோட்ல கண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அண்டிங்க, என்ன அர்த்தம்? சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என்ற அர்த்தம் வைக்காதங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று கருத்து வைங்க. ஏன்? அஸ்ஸலாம் என்பது சாந்தி சமாதானம் என்ற அர்த்தத்துக்கு வந்தாலும் அது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒரு திருநாமம் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அஸ்ஸலாம் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒரு திருநாமம். அப்படியானால் அஸ்ஸலாமு அல்லாஹ்வாகிறவன் அலைக்கும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான். இந்த அர்த்தம், இந்த அர்த்தத்தை விளங்கிட்டேன் நான். விளங்கினாள் களவெடுக்க போறேன், இவர் அஸ்ஸலாமு அலைக்கும் அங்காரு அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். இது என்ன சனி என்றா இந்த ஆள்? நாம களவெடுக்க போவோம், இந்த ஆள் இப்ப அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்மளை சொல்றாரு. சரியில்லை, எப்படியோ ஞாபகப்படுத்தி விட்டான் அந்த ஆள். இப்போ இன்றைக்கு போறல்ல, நாளைகளுக்கு பார்த்து போவோம் என்று நான் விட்ட திரும்பி போயிட்டேன். அடுத்த நாள் இரவும் 12 மணிக்கு எழுமிட்டு பார்த்துட்டு கித்துட்டு வெளியில வாரம் கள்ள வேலைக்கு, அதுக்குள்ளேயும் ஒத்தம்பானான். அவனுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அங்கான் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். இது என்ன கரைச்சல்? நேத்திராவும் இதுதான் நிலைமை, இன்றைக்கும் இதுதான் நிலைமை. விட்ட போயிட்டான். 3வது நாளும் இதுதான் நிலைமை. பாப்பா, இதுல என்னமோ ஒரு விஷயம் இருக்கி, ஆகவே இந்த வேலையை நாங்க விட்டுருவோம். அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஜாக்கிரதையாக நீ நடந்துக்க என்று எச்சரிக்கை பண்றதுதான். அப்ப ரோட்ல பாதைகள்ல ஒருவனை சந்திக்கும் போது இவன் அவனுக்கு சலாம் சொல்லும் போது, அவன் இவனுக்கு சலாம் சொல்லும் போது என்ன அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளணும்? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றல்லவா இவன் சொல்கிறான் என்றால், இவன் செய்கின்ற தப்பை இவன் செய்ய மாட்டான். ஏன்? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று இவன் நினைவு ஊட்டி விட்டானே, செய்யக்கூடாது என்ற முடிவுக்கு வந்து விடுவான். ஆகவே ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்து விடாமல் முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்கிற அர்த்தம். சரி, இதை பின்னணியாக கொண்டு இஸ்லாம் இதை சுன்னத்தாக்கி இருக்கிறது. அடுத்தது என்ன? சலாமுக்கு அடுத்தது முசாபஹா, கை கொடுக்கிற. இப்போ நம்மளோட ஊர்ல எல்லாம் வழக்கம் 2 கையையும் கொடுத்து அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா ரசூலிக சையதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சையதினா நபியினா மௌலானா முஹம்மதின், இவ்வளவு நேரம் வைத்திருது. 2 கையையும் கொடுத்து சொன்னாலும் சரிதான். அதுக்கும் ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்கு. ரசூலுல்லாஹ் 2 கையையும் கொடுத்து சலாம் சொன்னார்கள் என்பதற்கும் ஆதாரம் இருக்கு. ரசூலுல்லாஹ் 1 கையை கொடுத்து சலாம் சொன்னார்கள் என்பதற்கும் ஆதாரம் இருக்கு. ஆகவே அந்த விஷயத்துல நாங்க சண்டை போட்டுக்க தேவையில்லை. 1 கையை கொடுத்து வெளிநாட்டில இருந்து வாரவன்களை பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் போட்டு 1 கையைத்தான் தருவான்.
நாம ரெண்டு கையையும் கொடுக்க போக அவன் புதுசா பார்ப்பான். என்ன செய்ய வேண்டியது அவனுக்கு? நாமையும் ஒரு கையை கொடுத்த மட்டும் சரி அவடத்தையே. நம்மட ஊர் ஆக்கள் ஒரு கையை கொடுத்து என்ன செய்ய மாட்டாங்க, சலாம் சொல்ல மாட்டாங்க, முசாபஹா செய்ய மாட்டாங்க. ரெண்டு கையையும் கொடுத்தான் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கையையும் கொடுத்து சொன்னாலும் சரி, ஒரு கையை கொடுத்து சொன்னாலும் சரி, அதுல ஒரு தத்துவம் ஒன்று இருக்கு. என்ன தத்துவம்? இப்ப ரெண்டு பேரு, அவரு இவர முகத்தை பார்த்துக்கிறாரு, இவர் அவர முகத்தை பார்த்துக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்றான்? அல்லாஹும்ம ஸல்லி, ஆண்டவனே ஸலவாத்து சொல். யாருக்கிட்ட சொல்றான்? இப்ராஹிம் கையை பிடிச்சிக்கிட்டு அவன் முகத்தை பார்த்துக்கிட்டு, இப்ராஹிம் முகத்தை பார்த்துக்கிட்டு அல்லாஹும்ம, ஆண்டவனே எங்கான்? எப்படி அவனை பார்த்தியும் அல்லாஹும்ம என்று சொல்ற? சரி, ஒருவன் என்ன செய்யறான்? அல்லாஹும்ம அல்லாஹும்மேண்டா ஏதோ அல்லாஹ் கிட்ட கேட்காண்டான்னு நாம் வச்சுக்கலாம். நேருக்கு நேர முகத்தை பார்த்துக்கிட்டு கையையும் பார பிடிச்சிக்கிட்டு, கையை பிடிக்காம சொன்னாலும் பரவாயில்ல, அல்லாஹ் சொன்னியாக்குமென்னு வச்சுக்கலாம். அவன் கையை பிடிச்சிக்கிட்டு அல்லாஹும்ம ஸல்லி, ஆண்டவனே ஸலவாத்து சொல்லு இவன் சொல்றான். அவன் திருப்பி இவன்கிட்ட என்ன சொல்றான்? அல்லாஹும்ம ஸல்லி, ஆண்டவனே ஸலவாத்து சொல்லுன்னு தான் சொல்றான். இப்படி ஒரு தத்துவம் ஒன்று இருக்கு, அதை நான் பேச வரல. இந்த கையை பிடிக்கிறதில் உள்ள தத்துவம் என்ன? முசாபஹாவை இஸ்லாம் சுன்னத்தாக்கி இருக்கிறது. கை கொடுங்கள், முசாபஹா செய்யுங்கள். இதில் உள்ள ரகசியம் என்ன, பின்னணி என்ன தெரியுமா? ஆன்மீக பின்னணி. அது மட்டுமல்ல, லௌகீக பின்னணியும் அங்கே மறைந்திருக்கிறது. ஆன்மீக பின்னணி என்ன? ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் அல்லாஹ்வுக்கு நெருங்கின நல்ல மனுஷன், பெரிய மனுஷன். அவருடைய கையை நாங்க பிடிக்கின்ற நேரத்தில் அவருடைய கையில் உள்ள காந்த சக்தி எங்களுடைய கைக்கு பரவுகிறது. அல்லது அவருடைய கையில் இருக்கின்ற அந்த ஆன்மீக சக்தி, அந்த நெருப்பு எங்களுடைய கையிலே பட்டவுடன் எங்களிலே இருக்கின்ற பாவக்கரைகளை அது கரித்து விடுகிறது. இப்படியான ஒரு பின்னணியை அடிப்படையாக வைத்து முசாபஹா செய்கிறோம். அப்போ ஒரு ஷேக முசாபஹா செய்கிற, ஒரு உஸ்தாத முசாபஹா செய்கிற, ஒரு பெரிய மனுஷனை கட்டிய கை கொடுத்து முசாபஹா செய்யும் போது அவங்கட கையில் இருக்கக்கூடிய கரண்ட் சக்தி எங்கட கைக்கு பரவுது. அதனால நாங்க நல்ல மனுஷன் போனோம். அல்ல நாம நல்ல மனுஷன், மற்றவன் கெட்டவன். அவன் கையை நாங்கள் பிடிக்கும் போது, கையும் கையும் சந்திக்கும் போது இந்த நல்ல மனுஷனுடைய பவர் அந்த கெட்ட மனுஷனுக்கு பாய்ந்து அவனையும் நல்ல மனிதனாக ஆக்கி விடுகிறது. உங்களுக்கு தெரியுமா, மட்டக்களப்பில் ஒரு ஆள் இருந்தாராம், பெரியார் நம்ம தெரியா, ஒரு தமிழாள். அவருடைய கையை யாரும் பிடிச்சி கை குலுக்கிறல்ல. பேரு தெரியா, எனக்கு தெரிஞ்சவன் சொல்லுங்க யாரும், இப்ப இருக்காருன்னு தெரியாது. அவருடைய கையை யாரும் கை பிடிச்சி கை குலுக்கிறல்ல. ஏன்னா கை பிடிச்ச உடனே கரண்ட் அடிக்க போல அடிக்கும் அந்த ஆள் கை. யாரு பிடிச்சாலும் சரிதான், கொள்ளையா பிடிச்சி இடிக்க தேவையில்லை, பிடிக்க எடுத்துருவான் கையை. யார்? ஒரு இந்து, ஒரு தமிழன். இது ஆன்மீக பயிற்சி மூலமாக, ஆன்மீக பயிற்சி எடுத்து எடுத்து இவனுடைய உடலிலே அந்த சக்தியை ஏற்றிக்கொண்டால் அவன் தமிழனுக்கு அது இருக்குதாமண்டா, ஒரு மோமினுக்கு நிச்சயமாக அந்த சக்தி இருக்கும். தொடையலாம இருக்கும், கரண்ட் அடிச்சு கேளாண்டு பார்த்தவன் மௌத்த பைத்திருவான். அபூ மதியன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூசவியுல் மகாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்தஸ்தை மகாமிலே இருந்தார்களாம். இந்த நபித்துவத்தில் இல்ல, அந்த இடத்துக்கு போகல அவங்க. இருந்தாலும் அவங்களுடைய காற்பாதத்திலே காற்பாதம் வைத்து நடந்த ஒரு பெரியார் அபூ மதியன். அவங்க எப்பவும் ஃபர்தா போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்களாம் அபூ மதியன். ஏன்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் இந்த பெண்களை போல எப்பயும் ஃபர்தா போட்டுக்கொண்டு தான் இருப்பார்களாம். காரணம், அவங்களுடைய முகத்தை நேரில் கண்டால் கண்டவன் மௌத்தா பைத்திருவான். அந்த அளவுக்கு பவர், சக்தி மிக்கதாக, ஒளி மிக்கதாக, கரண்ட் சக்தி கூடியதாக இருந்திருக்கிறது. இப்படி பெரியார்களுடைய கையை பிடிக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய கையில் இருக்கின்ற காந்த சக்தி எங்கள்ல பரவி
எங்களை பரிசுத்தமாக்குது. இந்த ஹஜருல் அஸ்வது கல்லை போய் முத்தமிட்ட உடனே இவங்களுடைய பாவத்தை எல்லாம் அந்த கல் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இவங்களை பரிசுத்தமானவர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கி விடுகிறதே. அதே போன்ற ஒரு தன்மை பெரியாருடைய கையிலே இருக்கிறது. அதனால தான் முசாபஹா செய்கிற. பெரியார்களாக தான் முசாபஹா செய்யணும் இல்லை, கூட்டாளி மாதிரி 2 பேரும் என்ன செய்யலாம், கை கொடுத்து முசாபஹா செய்யும் போது 2 பேரும் ஒரே மட்டத்தில் அரிப்பான். ஆன்மீகத்தில் ஒருத்தன் 100 பவர்ல இருந்தா மற்றவன் 101 இருப்பான், அல்லது 99 இருப்பான், அல்லது 100 2 பேரும் இருக்கிறார்கள் என்றாலும் அது பொருத்தமாகத்தான் வரும். இப்படி ஒரு ஆன்மீக ஒளியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சாதனமாகத்தான் இந்த முசாபஹா அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பின்னணி இதுதான். அடுத்தது என்ன? முசாபஹாவுக்கு அடுத்தது முஆனகா, கட்டி அணைத்து ஆலிங்கனம் செய்தல். கட்டி அணைத்து ஆலிங்கனம் செய்கிறேன்டா சிலவம் விஷயம் தெரியாம என்னமோ இந்த நெஞ்சோட நெஞ்ச வச்சு நல்லா ஊண்டினாத்தான் ஏழுமான மட்டுக்கு ஒரு வேளை இந்த கல்புக்குள்ள இருந்து என்னமோ பாய் மாக்கு மண்டு போட்டு நெஞ்ச உடைச்சு போட பார்க்க. அது தேவையில்லை. கையை பிடிக்கக்குள்ளேயே கரண்ட் அடிக்குதாமண்டா, இந்த நெஞ்சோட நெஞ்சை சேர்த்தால் போதும். அதுக்கு அவண்டி சரியா பதிச்சு பிடிக்கணுமென்ற அவசியம் இல்லை. அந்த வேலை செய்ய தேவையில்லை. நீங்க நெஞ்சோட நெஞ்சை கொடுத்தா போதும். அப்ப இவர் நெஞ்சில் இருக்கக்கூடிய பவர், இவருடைய கல்பில் இருக்கக்கூடிய அந்த நூர் பிரகாசம் இவனுடைய கல்புக்கும் பரவி இவனையும் பரிசுத்தமாக ஆக்கிவிடுகிறது. இப்படியான ஒரு ஆன்மீக பின்னணியை வைத்துத்தான் முஆனகா செய்வதை சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது மார்க்கத்தில். அது கண்டனண்ட ஆக்களை எல்லாம் முஆனகா செய்ய தேவையில்லை. முசாபஹா செய்யலாம், சலாமும் சொல்லி முசாபஹாவும் செய்யலாம். முஆனகா செய்வது யார் என்றால், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்துக்கு போயிட்டு வருகிறார், அவுலியாக்களை ஜியாரத் பண்ணி போட்டு வருகிறார். இப்படியான ஒரு பெரிய ஒரு அமலை செய்துவிட்டு வரக்கூடியவரை முஆனகா, கட்டி அணைச்சி முத்தமிடுவதிலே நிறைய ரகசியங்கள் இருக்கின்றன. அந்த ரகசியத்தை நான் ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்ல ஆரம்பிச்சா 3 மணியா போயிடும். இன்ஷா அல்லாஹு தஆலா அடுத்த வாரங்களில் சந்தர்ப்பம் இருந்தால் இந்த முஆனகாவின் மூலமாக கிடைக்கின்ற உள்ள ரகசியத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று என்னுடைய நினைவுக்கு வருகிறது. இன்ஷா அல்லாஹு தஆலா நாளைய தினத்தில் எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் சொல்லிக்கொள்வேன். ஆகவே பொதுவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், மார்க்கத்தில் எந்த ஒன்று சட்டம் இருந்தாலும் அந்த சட்டத்துக்கு ஒரு பின்னணி இருக்கும். அது ஒன்றோ ஆன்மீகத்தை பிளப்படுத்தக்கூடியதாக இருக்கும், அல்லது லௌகிகத்தை இவருடைய உடல் ஆரோக்கியத்தை பிளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த வருஷம் நமது ஊரிலிருந்து ஹஜ்ஜுக்கு சென்றவர்களில் நமது தௌஹீத்வாதிகளிலும் ஒரு சிலர் போனார்கள். அவர்களில் 2-3 பேர் இப்போது நமது பள்ளிக்கு வந்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பயானை தொடர்ந்து நீங்கள் அவர்களுடன் சலாம் சொல்லிக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.